அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிறுகதை பற்றி பார்க்கலாமா? இன்றைக்கி நான் பேசுகிறதுக்காக எடுத்த கதை கோபப்பட மாட்டேன். மணிராம் கார்த்திக் எழுதிய சிறுகதை. ஒரு பக்க கதைன்னு சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் மனைவி வள்ளி, மகள் சரண்யா 2 பேருடைய குரலும் கேட்குது. சுந்தரம் கணவன் நல்ல தூக்கத்தில் இருக்கிறான். நேற்று அடித்த சாராய வாடை இன்னும் அவன்கிட்டருந்து வருது. நல்ல தூக்கத்தில் இருக்கான். மனைவி வள்ளி எழுப்புறான். ஏங்க எந்திரிங்க, போய் இப்போ மீன் வாங்கிட்டு வாங்க, பாப்பா மீன் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றா, போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னதும் இவனுக்கு கோவம் வருது. ஏன்னா மாத கடைசி கையில் காசு இல்லை, என்னத்தை போய் வாங்கிட்டு வர்றது அப்படின்ட்டு. ஏம்மா காசுலாம் இல்லை என்கிட்ட, வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சம அப்படின்னு அதட்டுறேன் பொண்டாட்டியை. வீட்லேயும் ஒன்றும் இல்லைங்க, காசு கொடுங்க, ஏதாவது வாங்கிட்டு வரேன், பிள்ளை ஆசையாக கேட்டால் மீன் கூட வாங்கி தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இவ சலிப்பாக பேசவும் சுந்தரத்துக்கு ரொம்ப கோவம் வருது. பிள்ளை ஆசைப்பட்றான்னு நீ வாங்கி நல்லா கொட்டிக்கிறதுக்கு பார்க்குற, அதுக்கு பிள்ளை பேரை சொல்லிக்கிட்டு இருக்க, காசெல்லாம் இல்லை, சோறாக்குறதுனா ஆக்குங்க, இல்லைன்னா எல்லோரும் பட்னியாக கிடப்போம் அப்படிங்கிறான். அப்படின்னதும் இது வள்ளிக்கு ரொம்ப கோவம் வருது. நேற்று ராத்திரி மட்டும் உனக்கு தண்ணியை போட காசு இருந்துச்சு, பிள்ளைக்கு மீன் வாங்கி கொடுக்கணும்னா காசு இல்லையோ அப்படின்னதும் அவள் கோவமாக கத்துறா. இப்போ சுந்தரத்துக்கு ரொம்ப கோவம் உச்சிக்கு போயிடுது. என்னடி ரொம்ப பேசுகிற, நான் மற்ற வீட்டில் பண்ணுற மாதிரி என்ன டெய்லியாக குடிச்சிட்டு வர்றேன், வாரத்தில் ஒரு நாள் குடிக்கிறேன், அது உனக்கு பிடிக்கலையா, ரொம்ப பேசுகிறேன்னு கையை ஓங்குறேன். கையை ஓங்குனதை இவன் கையை பிடிக்கிறா வள்ளி. பிடிச்சதும் இவனுக்கு கோபம் அதிகமாகி ஓங்கி அரைஞ்சிட்றான். அரைஞ்சதை அவள் அப்படியே கீழே விழுகிறா. சரியாக அருகாமனையில் விழுந்துடுறா. கழுத்து அறுபட்டுருது. கழுத்து அறுபட்டு உடனே அங்கனே துடிச்சு இறந்துடுறான். இது எதுவுமே புரியாத மக சரண்யா சின்ன பிள்ளை பார்த்து அழ ஆரம்பிச்சிருது. விஷயம் வெளியே தெரிஞ்சிருது. போலீஸ்லாம் வந்துடுறாங்க. திரும்பவும் மனைவியோட குரல் மக சரண்யா குரலோடு சேர்ந்து கேட்குது. சுந்தரம் கண்ணை திறந்து பார்க்குறேன் திடுக்கிட்டு. ஐயோ நல்ல வேலை இது கனவு, ஏன்னா வேர்த்து போய் எந்திரிக்கிறான் பயத்தில். கனவா இது அப்படின்னு பதறிக்கிட்டு எந்திரிக்கிறான். ஏங்க இப்படி வேர்த்துருக்கு, என்னங்காச்சு, எதுவும் கனவு கண்டிங்களா அப்படின்னு மனைவி இப்போ கேட்குறா. ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளித்தபடி இதை திரும்ப அந்த நிலைமைக்கு வர்ற அந்த நேரத்தில் மறுபடி வள்ளி கேட்குறா. அதே மாதிரி கேட்குறா. அவன் மகளுக்கு மீன் சாப்பிடணுன்றா, போய் மீன் வாங்கிட்டு வரீங்களா அப்படிங்கிறா. மீனா கடன்பட்டாவது வாங்கிட்டு வந்துடுவேன், கோவப்பட மாட்டேன் அப்படின்ட்டு போய் மீன் வாங்கிட்டு வர்றான். இவங்க என்ன இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு மனைவி மகனும் வியப்பா பார்க்குறாங்க. அப்படியாக சின்ன கதை முடிஞ்சு. கோவப்பட மாட்டேன் அப்படின்ற கதை. கோபம் ரொம்ப மோசமான ஒன்று. அது ரொம்ப பாதிக்கப்பட்ட பிறகு தான் அது மோசமான ஒன்றுன்னே எல்லாருக்குமே தெரிய வரும். அது வரைக்கும் அதை செஞ்சுட்டு எந்த கவலையும் இல்லாமல் போயிடுவாங்க. முக்கியமாக சொல்லுவாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்போது வாக்குறுதி கொடுக்காதீங்க, ரொம்ப கோபத்தில் இருக்கும்போது எந்த முடிவையும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு சேர்த்து இப்போ ரஜினிகாந்த் சொன்னார் இல்லையா, கோபத்துக்கு ஆயுசு ரொம்ப குறைவு. ஒரு நிமிஷம் 30 செகண்ட் 10 செகண்டில் டக்குன்னு கோவப்பட்டு திட்டி முடிச்சுடுவோம். ஆனால் அது அதன் விளைவாக வந்த செயல்களாகட்டும், அது ஏற்படுத்துகிற விளைவாகட்டும், அதனுடைய ஆயுசு ரொம்ப அதிகம். அதனால் கோவப்பட வேண்டாம் அப்படின்ற கருத்தை சொல்லிவிட்டு, கோவப்பட மாட்டேன் என்ற மணிராம் கார்த்திக் எழுதிய ஒரு பக்க கதையை வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.